ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷார்ட் ஃபன்லி. திஸ் அர்ஜுன். இன்னைக்கு நம்ம இந்த ஷார்ட் ஃபிலிமோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா இழுத்தறி. இந்த படத்தோடைய நேமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டோரியும் வித்தியாசமாக இருக்கும். இந்த படத்தில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்பொழுது, தீண்டாமை, அப்புறம் ஆணவ கொலை, இதை பற்றி ஒரு த்ரில்லராக சொல்லியிருக்கிறாங்க. இப்படியும் கூட இந்த படத்தை எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு போலீஸ்மேன் வராது. ஸோ அவரோட ஹையர் ஆஃபீஸர் வந்து ஒரு மர்டர் நடந்திருக்கு. அவரோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு மர்டர் நடந்திருக்கு. ஸோ அந்த கொலையாளி யார் அப்படின்னு சொல்லி தேடி அவர்கிட்ட ஒப்படைக்கணும். ஸோ இவர் தேடிட்டு இருக்கிறாரு. ஸோ அப்போ அந்த கொலை யார் பண்ணா அப்படிங்கிறத நான்-லீனியர் எடிட்டிங்ல வேற மாதிரி வித்தியாசமாக காமிச்சிருக்காங்க. அந்த எடிட்டிங் சூப்பரா இருக்குது. ஸோ இப்போ ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி டேட்டா December 18, December 20 அப்படி டேட் வித்தியாசப்படுத்தி காமிச்சாங்க. கரெக்டாக ஒரு 12 ஹவர்ஸ்க்குள்ள நைட்டு 12 மணிலேருந்து காலையில் 12 மணிக்கு வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களை காமிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும்னா, அவருக்கு கீழே உள்ள ஒரு 2 போலீஸ் ஃப்ரெஷராக புதுசாக முதல் நாள் அவங்களுக்கு டியூட்டிக்கு ரவுண்ட்ஸ் கூட்டு வந்துருக்கிறாரு. ஸோ அப்போ அவர் ரவுண்ட்ஸ் வரப்போது அவர் ஒரு விஷயம் சொல்லுவார், நீங்கள் இப்போ போலீஸ் தைரியமாக யார் வந்தாலும் அடிங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். அதெல்லாம் நிஜத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அது கரெக்டாக இருக்குது. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஃபர்ஸ்ட் ஒரு இந்த ரவுண்ட்ஸ் போகிற நேரத்தில் வந்து ஒரு கொலை நடந்திருக்கு. டக்குன்னு இவங்க அந்த இடத்துல கொலை இருக்கும்போது பார்த்து பதற ஆக்டிங்கு அதெல்லாம் நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ஆக்டிங் பண்ணும்பொழுது என்னன்னா, ஒரே இருட்டாக இருந்துச்சு. கரெக்டாக போஸ்ட் லைட்டு கீழே வந்து கரெக்டாக ஸ்பாட்டு ஃப்ரேமும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் கூட இருட்டாக டிம்மான மாதிரியே இருந்துச்சு அந்த ஆங்கிள். அவர் துரத்திட்டு வரும்போது ஒரு 4 பசங்க அங்கே வந்திருப்பாங்க. ஸோ அந்த 4 பசங்களை ஒருத்தவங்க வந்து இந்த புதுசாக ஜாயின் ஆன அந்த போலீஸ்காரரை அடிச்சுட்டு போயிடுவாங்க. கடைசி அந்த மெயின் போலீஸ்காரர் எஸ்ஐ. ஸோ இந்த எஸ்ஐ ரோல் யார் எடுத்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது சிவகுமார் ராஜு சார். ஸோ அவர் வந்து இப்போ என்னன்னா, நிறைய இன்ஸ்டாகிராமில் வந்து டிக்டாக் வீடியோ பண்ணக்கூடியவங்க, டப்ஸ்மஸ் பண்ணக்கூடியவங்கலாம் ஆக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸு நிறைய ஒரு 250K ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். அவங்களெல்லாம் ஆக்டர்ஸ் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து நான் சொல்கிறேன், நிறைய ஒரு ஷார்ட் ஃபிலிம் கிட்டத்தட்ட எக்கச்சக்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. இன்னும் கூட ஒரு அண்டர் ரேட்டட் ஆர்டிஸ்டாகவே இருக்கிறாரு. இவருக்கு சரியான ஒரு ரெகக்னிஷனே கிடைக்கல இது நாள் வரைக்கும். ஸோ அந்த அவரோட ஆக்டிங் நீங்கள் பாருங்க. இவருக்கு முன்னால் அவ்வளோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும் நீங்கள் தேடினா கூட ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் போய் தேடி பார்க்கலாம். அவருடைய சுகுமார் ராஜுவோட முன்னால் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே இருக்கும். அவரை வந்து அந்த தேடி ஓடி வரும்பொழுது அந்த இடத்துல வந்து கேமராவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மியூசிக்கும் கரெக்டாக அந்த இடத்துல இருக்கும். ஸோ அவர் கண்டுபிடிச்சி அந்த 4 பசங்களை கொண்டு போய் வச்சிருவாரு. ஸோ அந்த 4 பசங்க வந்து எதுக்கு வந்திருக்கான்னு சொல்லும்போது ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த இடத்துல வந்த ஒருத்தன் தான் கொலை பண்ணியிருப்பான். அது ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவங்க 2 பேருக்கு முன்னால் அவர் கண்டு முன்னால் ஒரு கொலை நடந்திருக்கும். அந்த கொலை காரணத்தினால தான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ அந்த இதை பற்றி டிராயிங்காகவே சொல்லியிருப்பாங்க. அந்த ஆர்ட் அனிமேஷன்ல சொல்லியிருப்பாங்க. அது நீட்டாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் இதான் அது கிளைமேக்ஸ் வந்து நம்ம ரிவீல் பண்ண வேணாம். நீங்கள் அந்த படத்திலே பாருங்க. நிறைய ஆணவ கொலைகளை எதிர்த்து படங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமான முயற்சி. இந்த முயற்சிக்கு நீங்கள் அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கலாம். அதை விட பெரிய விஷயம் ஆதரவு கொடுக்கணும் அந்த மாதிரி ஆட்களுக்கு. ஸோ இந்த மாதிரி டேலண்ட் உள்ள பெர்சன்ஸ்க்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும். ஸோ இந்த படத்தில் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் சொல்லிட்டேன். ஸோ இன்னும் ஒரு நெகட்டிவ் சொல்லும்போது மியூசிக் வந்து அங்கங்கே இடத்துல இதாக இருக்குது. கிளைமேக்ஸில் அந்த கொலை பண்ணவர் வந்து கொஞ்சம் எமோஷனலாக பேசும்போது இடையில மியூசிக் வந்துகிட்டே இருக்குது. தனி பீட்டியாக இருக்குது, இப்படியே இருக்குது. ஸோ இதுதான் இருக்குது. இந்த படத்துக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த படம் பாருங்க. இந்த படம் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஷார்ட் பண்ணி நாங்கள் இந்த படத்தோட ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ இந்த படத்தை நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா அந்த படம் பார்த்துட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ரிவ்யூ வீடியோவை நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. டீட்டெயிலாக பார்க்கக்கூடிய ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.